மூன்றாம் நாளிலே அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத சோமநாத பெருமான் கைலாச பர்வத வாகனமும் காமதேனுவிலும் எழுந்து நமக்கெல்லாம் அருள்பாலிப்பார்கள். காமதேனுவும் கேட்டதை கொடுக்கக்கூடிய பசு. அந்த காமதேனுவானது பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வெளிப்பட்டது. நாம் மனதிலே நினைத்தது எல்லாம் அந்த காமதேனுவானது கொடுக்கும். காமம் என்றால் விருப்பம் என்ற அர்த்தம். தேனு என்றால் பசு. நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பசு. அதனால் அதற்கு காமதேனு என்று பெயர். ஆகவே அந்த காமதேனுவிலே ஆனந்தவல்லியானவள் ஆரோகணித்து வரும்பொழுது நம்முடைய நல்ல விருப்பங்களை, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாத நல்ல எண்ணங்களை நாம் அம்பிகையினிடத்திலே பிரார்த்திக்கும் பொழுது அம்பிகையானவள் அந்த நல்ல எண்ணங்களை நமக்கு பூர்த்தி செய்து அனுகிரகிப்பாள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. மூன்றாம் நாளிலே சோமநாதர் கைலாச பர்வத வாகனத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். கைலாய பர்வதத்திலே சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கும் பொழுது ராவணேஸ்வரன் தன்னுடைய ஆணவத்தினாலே கைலாய மலையை தூக்க முற்பட்ட பொழுது தன்னுடைய கால் பெருவிரலினாலே கைலாய மலையை அழுத்தி ராவணேஸ்வரனை அதல பாதாளத்திலே தள்ளி அவனுடைய ஆணவத்தை அடக்கி பிறகு அவனால் சாமகானம் மீட்டப்பட்டு சிவபெருமான் ராவணேஸ்வரனுக்கு அருள் புரிந்தார். அதை நினைவூட்டும் வண்ணமாக ஜீவர்களாகிய நமக்கு ஆணவமானது எந்த காலத்திலும் தோன்றக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ராவணேஸ்வரனால் தூக்கப்படக்கூடிய கோலத்திலே இருக்கக்கூடிய கைலாச பர்வத வாகனத்திலே ஆரோகணித்து நமக்கு அருள்பாலிக்கின்றார்.